நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் திருமுன் நின்று அவரை ஆராதிக்க கடவுள் நமக்கு இந்த நல்ல வாய்ப்பை அளித்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தின அந்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் தாமே இந்த புதிய மாதத்தில் அவருடைய கிருபையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் வெற்றியினாலும் நம்மை வழிநடத்த மன்றாடி துதிப்போம். ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. இன்று திருப்பாடல் 26 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. இந்த வார்த்தைகளை நாம் பாடி புகழுகிற போது உண்மையாகவே கடவுளுடைய பேரன்பை உணர்ந்து துதிக்கிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் கடவுளுடைய கண் முன்பாக இருந்து பிரகாசிப்பார்கள். அவருடைய இரக்கத்தினால் நிரப்பப்படுவார்கள். இதை உணர்ந்து ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. திருப்பாடலின் வரிகள் நமக்கு உணர்த்துகிறது, ஆண்டவரே, என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும், என் மனத்தையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும். இந்த வார்த்தைகளை யார் சொல்ல முடியும்? கடவுளுக்கு முன்பாக நேர்மையோடும் நீதியோடும் வாழ்கிற பிள்ளைகள் மட்டுமே கடவுளிடத்தில் என்னை சோதித்து பாரும் என்று சொல்ல முடியும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இல்லாதிருந்தால் கூட, என்றிலிருந்து இந்த மாதத்தில் ஒரு புதிய பயணத்தை நாம் துவங்குவோம். இறைவன் நமக்கு பலன் தருவார். ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. பாவிகளுக்கு செய்வது போல் என் உயிரை பறித்து விடாதீர். கொலை வெறியர்களுக்கு செய்வது போல் என் வாழ்வை அழித்து விடாதீர்.
என்கிற வார்த்தைகள் கடவுள் முன்பாக நாம் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிற வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. இறைவன் நம்மை அழித்தொழிக்க அல்ல, நாம் வாழ்வை உணர்ந்து கொள்ளவும் அந்த வாழ்வை உரிமையாக்கி கொள்ளவுமே அவர் நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். இந்த நல்ல தெய்வம், நற்கருணை நாதராய் நமக்குள்ளே வீற்றிருக்கிற தெய்வம், பரிசுத்த தெய்வமாயிருக்கிறவர் நமக்கு வாழ்வை கொடுக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு பாடி துதிப்போம். ஆண்டவரே உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. ஆண்டவரே உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேர் இரக்கத்திலே எங்களை வழி நடத்தினீர் அப்பா. நாங்கள் மாசற்றவர்களாய் நடந்து நீர் அருளும் மீட்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய பேரிரக்கம் தொடர்ந்து எங்களை வழிநடத்த, உம்முடைய கரம் எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை